அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ கடல் தண்ணியில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கிட்ட சார்ஜ் பண்ணுறதா அந்த போட்டில் பார்த்துறாங்க. கவனிக்கல 500 200 வரும். நான் நினைக்கிறேன் ஈவினிங்கில் வந்தால் இந்த இடம் வேறு லெவலில் இருக்குமாக்கம். போன முறை இந்த கார்டன் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லை, இப்போ தான் கார்டன் செட்டப்புகள் கொஞ்சம் கூட இருக்குது. இப்போவும் கொலனில் நான் நினைக்கிறேன் லெலிஸ்டாட்ன்ற ஒரு இடம். கொலனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணை போட்டு 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 அந்த சிட்டியை என்ன தெரிவித்து கொண்டே போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ரஜீவன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கொலம்பில் வந்து போர்ட் சிட்டியில் நிற்கிறேன். அதாவது கொலம்பில் வந்து சைனா கட்டின ஒரு நாடுன்னு சொல்லலாமா, சிட்டி என்று சொல்லலாம், நாடுன்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் அதில் விரைக்க வந்து டியூட்டி ஃப்ரீ பார்த்துருந்தேன் நான். அப்போ அந்த டியூட்டி ஃப்ரீ வந்து பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்னடா இது ஒரு நாட்டுக்குள்ளேயே டியூட்டி ஃப்ரீ என்று போட்டிருக்கேன்னு சொல்லி. அப்போ அதில் நின்ற செக்யூரிட்டி அவர் சொல்லியிருந்தார் எப்படி என்று சொன்னால், இப்போ நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்து ஒரு 3 நாளைக்குள்ளே அந்த டியூட்டி ஃப்ரீயில் வந்து நாங்கள் டியூட்டி ஃப்ரீயாக வந்து ஷாப்பிங் செய்யலாம்னு சொல்லி, 3 நாளைக்கு மேலே என்று சொன்னால் நாங்கள் அங்கே ஷாப்பிங் செய்ய இயலாதுன்னு சொல்லி. அப்போ ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு தானே. சரி, தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டே கதைப்போம். போர்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு செகண்ட் டைம். முந்தைய ஒரு நைட் டைமில் வந்திருந்தேன் நான். அப்போ கொஞ்சம் கட்டி கொண்டிருந்தவங்க இப்போ ஒரு கொஞ்சம் முழுமை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பரந்த ஒரு பிரதேசம், பெரிய ஒரு நாடு. சரி. அப்போ இந்த நாடு வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து முதல்ல நான் வரைக்கே 1-2 கடைகள் தான் இருந்தது. அண்ணா வர பின்னால் பாட்டை போட்டிருக்கிறார், காப்பி ரைட்ஸ் கிளைம் வந்துடுமே, நான் என்ன பண்ணேன், நான் ஆடியோவுக்கு தேடி தெரியணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இயற்கை சூழலாக வந்து அமைச்சு மண் தரையில் வந்து டைனிங் செய்கிற மாதிரி இதெல்லாம் கடைகள். இதில் இருக்கிறதெல்லாம் வந்து கடைகள். என்ன இந்த கடைகள் வந்து திறக்கையில் என்ன நான் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டேன். நல்லா இருக்குது, செட்டப் வந்து நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போட் ரைட் கூட போகலாம். போட் ரைட்டுக்குரிய சகல இதுகளும் செஞ்சுருக்கணும். இப்போ உண்மையாகவே காலையில் ஒரு 8:30 மணி. எனக்கு ஈவினிங் வாரத்துக்கு எனக்கு டைம் இருக்கே இல்லை. கொழும்பில் அது ஒரு பெரிய சம்பவமாக போயிட்டு நேற்று வந்து, ஸோ அதனால் டைம் இருக்கே இல்லை. இப்போ திரும்பி ரிட்டர்ன் போகிற இந்த கேப்புக்குள்ளே வந்து நான் போர்ட் சிட்டியை எடுத்துகிட்டு போகலாம்னு பார்த்தேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நடுவில் வந்து பாபிக்யூ பார்ட்டிக்குரிய செட்டப். அப்படியே மிதந்து கொண்டே நீங்கள் பாபிக்யூ பார்ட்டி போர்டுன்னு போட்டிருக்கு. அதில் டைனிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் குறிக்கப்பட்ட தூரம் வரைக்கும் பெருசாக ஆழமாக இருக்காது. இந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு கொண்டுலாம் இருக்கணும். இதில் கனோப் செய்கிறதுக்குரிய வசதிகள் கூட இருக்குது போலோடக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நான் நினைக்கிறேன் ஈவினிங்கில் வந்தால் இந்த இடம் வேறு லெவலில் இருக்குமாக்கம். காலையில் வந்து நல்லா இருக்குது, நல்ல செட்டப்பாக வந்து செஞ்சுருக்கு. நம்ம இந்த ஆக்கள் குளிக்கிறதுக்குரிய இடமா இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி எடுத்து செஞ்சுருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸ் போஸ்ட் இருக்குது. இதில் வந்து போகிற சுற்றுலா பயணிகளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதாவது இயற்கையாகவே இல்லாத பீச் என்றபடியா, அதாவது செயற்கையாக உருவாக்கின பீச் என்றபடியா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்த வந்து செஞ்சு எடுத்து வச்சிருக்கணும். அதாவது அந்த கல் மாதிரி போட்டிருக்கிறதுக்கு அங்கால தான் டீப் இருக்கும், அது வரைக்கும் பெருசாக ஆழம் இருக்காது. முதல்ல போர்ட் சிட்டிக்கு வாரதா இருந்தால் ஃபோனுக்குள்ளால் அப்பாயின்மெண்ட் எல்லாம் எடுக்கணும். இப்படியெல்லாம் நடந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல. போர்ட் சிட்டிக்கு வாரதுன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்னு சொன்னால் நாங்கள் அதை ஃபோனுக்குள்ளால் எங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சு தான் வரணும். அப்போ சிஎண்டு போச்சு ஒருக்கா. அதுக்கு பிறகும் செகண்ட் டைம் வந்திருந்தேன்னா இது தேர்ட் டைம். ஈஸியாகவே
வந்தாச்சு. குறிப்பாக வந்து இப்போ போர்ட் சிட்டிக்கு யாராவது எங்களுடைய வெளிநாட்டு ஆட்கள் வாரதா இருந்தால் இது 3 வீலில் வராதுங்க. என்னென்னு சொன்னால் 3 வீல் ஆட்கள் இப்போ வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிடும். நின்று ஏற்றி கொண்டு போகிறோன்னா பரவாயில்லை, திருப்பி இங்கேருந்து 3 வீல் எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதோட வெளியில் சிட்டிக்குள்ளே இருந்து நீங்கள் போர்ட் சிட்டிக்கு போகிறோன்னு சொல்லி 3 வீல் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் பெருசாக நாட்டம் காட்டி வர மாட்டினோம். அதனால் பெரும்பாலும் நீங்கள் சொந்த வாகனங்கள் அல்லது அந்த டால்ஃபின் அப்படி தானே வருவீங்கள். அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏண்டா தப்பித்தவரை கூட ஆட்டோ தானே பக்கத்துலேன்னு சொல்லி ஏறிடாதீங்கோ. ஏண்டா திருப்பி இங்கேருந்து எடுக்கிறதுக்கு செட்டியாக நாங்கள் ஒருக்கா கஷ்டப்பட்டு நாங்கள். இதில் என்ட்ரன்ஸும் வந்து நல்ல வடிவாக இருக்குது, நல்ல பூக்கண்டுகள் வச்சு நல்லா செஞ்சுருக்கணும். நினைக்கிறேன் அதுக்குரிய மண்ணுகளை கொண்டு வந்து கொட்டி இருக்கணும் ஆக்கம். அது சரி, மண் போட்டு தானே இந்த சிட்டியை உருவாக்கினது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல ஆட்டெல்லாம் படங்கள் எல்லாம் கீறி இருக்குது. அதுவும் பார்க்க நல்ல ஒரு நல்ல வியூவாக இருக்குது. கூடுதலாக ஈவினிங்கில் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் ஆக்கள் இங்கே வருவினம் போலோடக்கு. போன முறை இந்த கார்டன் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கே இல்லை, இப்போ தான் கார்டன் செட்டப்புகள் கொஞ்சம் கூட இருக்குது. முதல்ல இந்த கார்டன் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சோன்னு இருந்தவங்க. இந்த படங்களும் இருந்தது. அங்கேருந்து விரைக்க பெருசாக உங்களுக்கு வியூ இருக்காது. இங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் போய்க்க தான் கொஞ்சம் இந்த சிட்டிகள் வந்து வியூ நல்லா இருக்குது. அதோட மார்னிங்கில் வந்து வாக்கிங் போகிறேன்னு சொல்லி வந்துடாதீங்க, ஏன்னா சரியான வெயிலாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் இருட்டி இருக்குது, ஓகே. ஆனால் மார்னிங்கில் வெயில் வந்து சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ வாராக்கள் ஒரு ஈவினிங்காக பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் பின்னேறம் ஒரு 4 மணிக்கு அப்படியே இங்கே ஒரு டின்னரையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். என்ன மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பாருங்கள், ஒருத்தரையும் காலையில் வந்தீங்கன்னா இப்படி தான். ஏன்னா பல வீடியோக்கள் நான் பார்த்துருந்தேன். இப்போ ஈவினிங்கில் வரைக்கும் இங்கே கொஞ்சம் ஆட்கள் கூடுதல் அனுப்பினோம். நீங்களும் இங்கே இருந்து அங்கே வரைக்கும் சிட்டி அந்த கோல்ட் ரோட் வரைக்குமே வாக்கிங் போகலாம். ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக் பண்ணி போயிட்டு திருப்பி இங்கே வரலாம். பிள்ளைகளை கொண்டு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், விளையாட விடலாம், இது பண்ணலாம். அதில் முதல்ல பார்த்துருந்து நீங்கள் இது வந்து முழுக்க கடலுக்கு நிற்கிறேன், அதுதான் உண்மை. எப்படி என்று சொன்னால் முந்தி கோல் ரோட்டுக்கு இங்கால தான் கோல் ஃபேஸ் கடற்கரை, அதுக்கு இங்கால வந்து கடல். கிட்டத்தட்ட இதில் ஒரு பெரிய ஒரு தேசத்துக்கே இவங்க மண்ணை போட்டு நிரப்பி ஒரு சிட்டியாக வந்து இதை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இந்த நடைமுறை ஒன்றும் புதுசு இல்லை. இந்த கடலுக்குள்ள மண்ணை போட்டு நகரங்களை உருவாக்குற நடைமுறை ஒன்றும் புதுசு இல்லை. இது ஏற்கனவே பல வெளிநாடுகள் செஞ்சு தான் இருக்குது. இப்போ எத்தனையோ நாடுகள் வந்து தங்களுக்கு வந்து இப்போ இடப்பற்றாக்குறை என்று வரும்போது அந்த கடலுக்குள்ள மண்ணை போட்டு சிட்டியை உருவாக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தேசம். அதே மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு ஹொலண்டே ஒரு கடலுக்கு அந்த ஹொலண்டில் இருக்கிற ஆக்களுக்கு தெரியும், கடலுண்ட மட்டத்தில் இருந்து ஒரு கொஞ்சம் கீழே தான், அதாவது இந்த மண்ணுண்ட அமைப்பு வந்து கீழே தான் அந்த நாடு இருக்குது. இப்போவும் ஹொலண்டில் நான் நினைக்கிறேன் லெலிஸ்டாட் என்ற ஒரு இடம், ஹொலண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணை போட்டு அந்த சிட்டியை இன்னும் பெருப்பிச்சு கொண்டே போகிறாங்க. இதை மாதிரி வேறு நாடுகளும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஹொலண்ட் தான். உங்களுக்கும் அப்படி நாடுகள் ஏதாவது சிட்டி தெரிஞ்சால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அப்போ நான் கூட யோசித்தேன், அது என்னென்று அப்படி கடலுக்குள்ளே மண்ணை போட்டு ஒரு நாட்டை உருவாக்குறது, அது ஒரு பிரச்சனை வராதா அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ இந்த போர்ட் சிட்டியை பார்த்ததுக்கு பிறகு, அதாவது வெளிநாடுகள் இல்லாமல் எங்களுடைய நாட்டிலேயே இப்படி ஒரு சிஸ்டம் செஞ்சிருக்கணும் என்று சொல்லிக்க பார்க்க அது ஒரு என்னன்னு சொல்கிறேன், நம்பக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த பாயிண்ட்டை தாண்டினது பிறகு ஒரு நல்ல ஒரு நைஸ் வியூ வரும். அதை எடுத்துக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறது தான் பெட்டர். தனியே நடக்க போர் அடிக்குது. இவங்களோட செட்டப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ எதிர்காலத்தில் இப்போ என்னுடைய கணிப்பின்படி முக்கியமான பல ஈவெண்ட்டுகள் கொழும்பில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய ஈவெண்ட்டுகள் இங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வேறு வேறு ஃபங்க்ஷனுகள், ஏன்னா இதுகளுக்குள்ள பெரிய பெரிய செட்டப்புகள், இந்த அவுட்டோர் இவெண்ட்டுகள், நம்ம ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு தேசமாகவே இருக்குது. அப்போ இது எல்லாமே இங்கே அமையும். நாங்கள் ஏதோ போர்ட் சிட்டியை நினச்சி கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் எனக்கு என்னுடைய அந்த கணிப்பின்படி ஒரு அடுத்து வர்ற ஒரு 5 வருஷத்தில் இந்த கொலம்பு சிட்டியவே இந்த போர்ட் சிட்டி வந்து ஆக்கிரமிக்கும். இந்த கொலம்பு சிட்டியவே வந்து இந்த போர்ட் சிட்டி ஆக்கிரமிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ கொலம்பு சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் ஃபேஸில் ஒரு மால் ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து என்று பார்த்தா கோல்ட் ஃபேஸ் இருக்குது. அதில் வந்து பல பப்ளிக் ஈவெண்ட்டுகள், இந்த ப்ரைவேட் பார்ட்டிகளை வந்து நீங்கள் செய்ய இயலாது. ஆனால் இதில் வந்து காசு கொடுத்தா செய்யலாம். அப்படி ஒரு செட்டப்பை இவங்க கொண்டு வருவாங்க. அப்படி அவங்களுக்கு ஐடியா இல்லாட்டியும் நானே ஐடியா போட்டு கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் இப்போ என்ட்ரன்ஸுக்கு எந்த ஒரு ஃபீயும் அவங்க எடுக்க இல்லை. முந்தி வர்றது சிக்கலாக இருந்தது. பிறகு இப்போ ஈஸியாக வந்து விட்டுட்டாங்க, எந்த ஒரு கேள்விகளும் கேட்க இல்லை. ஆனால் உள்ளுக்கு வந்தால் எல்லாத்துக்கும் காசாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷவர், அப்போ கடல் தண்ணியில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கிட்டத்தட்ட 500 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறதா அந்த போட்டில் பார்த்து நான் கவனிக்கல. 500 200 ஏதோ ஒன்று. அதே மாதிரி வாஷ்ரூமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 50 ரூபா இலங்கை காசுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க தாங்களே உருவாக்கின இந்த போர்ட் சிட்டி என்றபால இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டி வரும். இப்போ முதல்ல வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து போன முறை வரைக்கும் மெனு பார்த்துருந்தேன் நான். அந்த மெனுக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற ஒரு பெரிய பெரிய டூரிஸ்ட் ஹோட்டலுக்குரிய ப்ரைஸாக தான் அந்த இருந்தது. அதாவது இப்போ கட்டி ஆரம்பித்து இங்கே பெருசாக ஆக்கள் வர்றதுக்கு முதல்லையே அந்த ப்ரைஸஸை வந்து அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃப்யூச்சரில் நடக்க போகுது. நீங்கள் வரமுண்டா பொறுத்திருந்து பாருங்களேன். என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு தேசம் இது. அந்த அங்காளையெல்லாம் கட்டி எடுக்கிறாங்க. இப்போ இவ்வளோத்தையுமே இவங்க சிட்டியாக கட்டி எடுக்கிறது வந்து இங்கே இருக்கிற முக்கியமான சில இப்போ கவர்மெண்ட் மீட்டிங்குகள் கூட இங்கே நடக்க வரலாம், சொல்லலாம். அது அந்தளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு மைய பகுதியாக வந்து மக்கள் வந்து போகிற இடமா வந்து இதுகளுக்குள்ள வேறு இன்னும் பெரிய பெரிய கடைகள் வந்து இப்படி மோலுகள் கூட வரலாம். இப்போ அதில் அந்த கோல்ட் ஃபேஸ் மால், 1 கோல்ட் ஃபேஸ் இருக்கிற மாதிரி இங்கால 2-3 மால் வரலாம். ஏன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு இடத்தையே வந்து அவங்க போர்ட் சிட்டி ஆக்கி வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துன்னு இருக்குது. இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இப்படி நடந்து வாக் பண்ணி அப்படி சுற்றி வரக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் பண்ணி செஞ்சிருக்கணும். அதாவது இது வந்து ஒரு வியூ பாயிண்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. ஹலோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தாமரை கோபுரம் தெரிகிறதா? தெரிகிறது. ஸோ இதில் நின்றா சிட்டியின் ஃபுல் வியூவையும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இப்படியே ஃபுல்லாக நடந்தா மயங்கிடுவேன். ட்ரோன் கேமரா கொண்டு வந்திருந்தால் அவருக்கா ஃபுல் வியூ பார்த்துருக்கலாம். ட்ரோனை கொண்டு வரவில்லை. இங்கேருந்து பார்க்கவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சிட்டி. சிட்டியில் போர்ட் சிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல ஹோர்ஸ் ரைடிங் அட்டு போட்டிருக்குது. ஃப்யூச்சரில் இந்த இடத்துல ஹோர்ஸ் ரைடிங்கும் வரும். நான் சொன்ன மாதிரி சைக்கிள் ரெண்டல், அந்த எலக்ட்ரிக் பைக் ரெண்டல் என்று சொல்லி இதுக்குள்ள இந்த போட்டெல்லாம் ஓடி திரிய வாய்ப்பு இருக்குது.
இப்போ தான் கொஞ்சம் வெயில் கூடி கூடி கொண்டு வருது. அப்படி இருந்தும் அங்காளி சைட் இருட்டாக இருக்கிறபடியாக அந்த வியூ தெரியல. சூரியன் வந்து ஈவினிங் அந்த சைட் போக கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி நண்பர்களே, இதோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். கதைச்சு நிறைய தூரம் நடந்து வந்துட்டேன். தன்னந்தனியாக போர்ட் சிட்டியில் ஒரு வாக், அதுவும் இந்த கேமராக்களோட மைக்ரோஃபோனோட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஈவினிங்காக வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, கடைகள் எல்லாம் திறந்திருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு பாய்.